ராமநாதபுரத்தில் குடும்ப தகராறு காரணமாக 2 பெண்களை கணவர் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் முகமது பக்கர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முகமது பக்கர், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மேடம். குடும்ப பிரச்சனை காரணமாக ராமநாதபுரத்தில் இரட்டை கொலை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனைவி மற்றும் மாமியாரை கொலை செய்துவிட்டு கணவர் போலீசில் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் வைகை நகர் பகுதியைச் சேர்ந்த செல்லமுத்து இவர் வெளிநாட்டில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. அவரது மாமியாரும் வெளிநாட்டில் அரசு ஆசிரியராக பணியாற்றி வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் செல்லமுத்துவிற்கும் அவரது மனைவி சர்மிளாவிற்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று காலை செல்லமுத்துவிற்கும் சர்மிளாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி போய் கோபமடைந்த செல்லமுத்து தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து மனைவி சர்மிளாவையும் மாமியார் பத்மாவதியையும் சரமாரியாக வெட்டிவிட்டு சென்றுள்ளார். சில நேரம் கழித்து நேரடியாக கேணிக்கரை காவல் நிலையத்துக்கு அருவாளுடன் சென்று சரணடைந்துள்ளார். இந்த சம்பவத்தை அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையிலான போலீசார் நேரில் வந்து ஆய்வு செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குடும்ப பிரச்சனை காரணமாக 2 குழந்தைகள் உள்ள நிலையில் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் செல்லமுத்துவின் மனைவிக்கு கள்ளக்காதல் தொடர்பு இருந்து வந்ததாகவும் இதனாலேயே பிரச்சனை ஏற்பட்டு தற்போது கொலை முற்றி இருப்பதாகவும் தெரிய வருகிறது மேடம்.